அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி சார்பில் அசோக்குமார் சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞரும் ஒரு முக்கியமான வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். அவர் சொல்லும் பொழுது செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடர்கின்றார்கள் என்றால் அதற்கு ஒரு பின்னணி காரணம் இருக்கும். அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், பல்வேறு துறைகளை கவனித்திருக்கின்றார். எனவே அவர் மீது வழக்கு வருவது ஒரு அரசியல்வாதி என்ற அடிப்படையில் சாதாரணமான ஒன்று. ஆனால் எப்போதெல்லாம் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்கின்றார்களோ அப்போதெல்லாம் அவருடைய சகோதரரான எங்கள் கட்சிக்காரர் இந்த வழக்கில் அவருக்காக ஆஜராகி இருக்கின்றேன், என்னுடைய கட்சிக்காரரான அசோக்குமார் செந்தில் பாலாஜியின் தம்பி என்ற ஒரே காரணத்தால் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்படும் போதெல்லாம் என்னுடைய கட்சிக்காரர் மீதும் சேர்த்து வழக்கை பதிவு செய்து விடுகின்றார்கள் என்பதாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதே போன்று திமுக வழக்கறிஞர்கள் 2 பேருமே சொல்லும் பொழுது ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். இது சட்டப்பூர்வமாக ஒரு நியாயமான கேள்வியாக இருந்தாலும் ஏற்கனவே பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான தீர்மானத்தில் தமிழக வெற்றி கழக அரசு தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்து விட்டார்கள். எனவே சட்டப்பேரவைக்குள்ளாக இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு அதே போன்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முடியாது. அதற்கு மாற்றாகத்தான் சபாநாயகரின் பேரில் இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கடந்த காலங்களில் கொண்டு வருவதற்கு முயற்சித்தது உண்டு. ஒருவேளை சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்திலே போதிய பெரும்பான்மை சபாநாயகருக்கு இல்லை என்று ஆகிவிட்டால் இந்த ஆட்சிக்கே பெரும்பான்மை இல்லை என்பதை போன்ற ஒரு அரசியல் தோற்றம் உருவாகிவிடும். அதைத்தான் திமுக செய்ய முயற்சித்ததாக பொதுவெளியில் பார்க்கப்பட்டது. அரசியல் ரீதியாக கருத்துக்கள் எல்லாம் அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் அதையே ஒரு வாதமாக திமுக வழக்கறிஞர்கள் தற்போது முன்வைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஏற்கனவே இந்த அரசு பெரும்பான்மையை நிரூபித்து விட்டது, எனவே நாங்கள் எப்படி இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியும் என்ற ஒரு கேள்வியை திமுக வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அதோடு சேர்த்து சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து அதில் நாங்கள் வெற்றி பெற்றாலும் கூட ஆட்சி கவிழ்ப்பை எப்படி நடத்த முடியும் என்ற ஒரு கேள்வியையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இதற்கு அரசியல் ரீதியாக தவேகாவை சார்ந்தவர்கள் அடுத்தடுத்து பதில் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பொதுவெளியில். அதே நேரம் சட்டப்பூர்வமாக தற்பொழுது நீதிமன்றத்தில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. காவல்துறை சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள் சொல்லும் பொழுது செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது, விசாரணை ஆரம்பகட்ட நிலையில் தான் இருக்கின்றது என்பதாக இந்த சாட்சியங்களை கலைத்து விடுவார் என்பதை போன்ற வாதங்களை முன்வைக்கின்றார்கள். எனவே 2 தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீதியரசர் இளந்திரையன் இன்னும் சற்று நேரத்தில் என்ன தீர்ப்பை வழங்கப் போகின்றார் என்பதை பொறுத்துதான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா அல்லது முன்ஜாமீன் அவருக்கு மறுக்கப்பட்டால் அவரை தேடி காவல்துறையினர் மீண்டும் தனிப்படையினர் விரைந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குற்றச்சாட்டுகள் குறித்து கைது செய்யப்படுவார்கள், காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளோம், குற்றச்சாட்டுகள் குறித்து கைது செய்யப்படுபவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க இருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை காவல்துறையினர் கூறியிருக்கின்றார்கள். அதாவது கைதாகக்கூடிய நபர்களிலே காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்திருக்கின்றோம். விசாரணை இப்பொழுதுதான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றது. செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய தம்பிக்கும் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதாக வாதங்களை எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டமன்றத்திலே ஏற்கனவே பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு விட்டது, புதிதாக மீண்டும் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்க முடியாது. 108 உறுப்பினர்கள் இந்த கட்சிக்கு தமிழக கட்சிக்கு இருக்கின்றார்கள். எனவே 35 கோடி அளவுக்கு குதிரை பேரம் பேசப்பட்டது என்பது யூகத்தின் அடிப்படையிலானது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் திமுக வழக்கறிஞர்கள். அது மட்டுமல்லாமல் கைதாகி இருக்கக்கூடிய நபர்களும் அந்த நாளில் செந்தில் பாலாஜியினுடைய தம்பியும் ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் இருந்தார்கள் என்பதாகத்தான் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. 2 பேரும் ஒன்றாக இருந்தார்கள் என்பதை போன்ற எந்த விதமான ஆதாரங்களையும் காவல்துறை இதுவரை சமர்ப்பிக்கவில்லை என்பதையும் திமுகவினுடைய வாதமாக வழக்கறிஞர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காவலில் எடுத்து விசாரிக்க கோரிய மனு மீது அமர்வு நீதிமன்றத்தின் விசாரணையும் நிலுவையில் இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை காவல்துறை கூறியிருக்கின்றது. ஏற்கனவே அவர்கள் அமர்வு நீதிமன்றத்திற்கு சென்று இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி கேட்டிருக்கின்றார்கள். எனவே இன்னும் அவர்களை அந்த போலீஸ் கஸ்டடி என்று சொல்லப்படக்கூடிய விதமாக கைதாகி இருக்கக்கூடிய நபர்களிடம் முழு அளவில் காவல்துறை விசாரணை மேற்கொள்ளவில்லை. எனவே இப்படி இருக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் அது வழக்கினுடைய விசாரணையை பாதிக்க செய்துவிடும் என்பதைத்தான் இப்பொழுது நீதியரசர் முன்பாக வழக்கறிஞர்கள் காவல்துறை சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடியவர்கள் வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்ட நபர்கள் ஒன்று கூடி சதி செய்தார்கள் என்ற ஒரு கருத்தையும் காவல்துறை சொல்லியிருக்கின்றது. ஏற்கனவே திமுக வழக்கறிஞர்கள் வாதம் முன்வைத்த பொழுது நாம் சொல்லியிருந்தோம். அந்த வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைக்கும் பொழுது ஈரோட்டில் குறிப்பிட்ட நாளிலே அசோக்குமாரும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய திருநாவுக்கரசும் இருந்தார்கள் என்பதை தவிர அவர்களுக்கு எதிராக எந்த சாட்சியமும் ஆதாரங்களும் இல்லை, இருவரும் சந்தித்தார்கள் என்பதை கூட காவல்துறை இன்னும் மெய்ப்பிக்கவில்லை என்று திமுக சார்பில் சொல்லியிருந்தார்கள். அதே நேரம் காவல்துறையினர் சொல்லும் பொழுது ஒன்று கூடி இந்த அரசை கவிழ்ப்பதற்கான சதியிலே இவர்கள் ஈடுபட்டார்கள். யார்? செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர், திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் உட்பட பலரை ஒன்று கூட்டி அவர்கள் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களில் யாரையெல்லாம் தொடர்பு கொள்ள முடியும், யாருக்கெல்லாம் எவ்வளவு பணம் கொடுத்தால்
திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பார்கள் சட்டப்பேரவையிலே என்பது உள்ளிட்டவற்றையெல்லாம் ஒன்று கூடி பேசியிருக்கின்றார்கள். ஒன்று கூடி சதியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கைதான நபர்களை இன்னும் நாங்கள் காவலில் எடுத்து விசாரிக்க முடியவில்லை. அமர்வு நீதிமன்றத்தில் அதற்காக மனு தாக்கல் செய்திருக்கின்றோம். இன்னும் அவர்களை காவலில் கூட எடுத்து விசாரிக்கவில்லை என்பதன் காரணமாக முழு அளவிலான ஆதாரங்களை திரட்ட முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் அது இந்த வழக்கினுடைய விசாரணை போக்குகளில் ஒரு தேக்க நிலையை ஏற்படுத்திவிடும் என்பதாக வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அனைவரும் ஒன்று கூடிய இடம் எது என்பது தொடர்பாகவும் பேசியிருக்கின்றார்கள். சென்னை ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதி, சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியிலே செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் ஒன்று கூடி தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது தொடர்பாக பேசியிருக்கின்றார்கள் என்பது உள்ளிட்டவற்றை எல்லாம் காவல்துறை தற்போது கூறி வருகின்றது. சற்று முன்பாக திமுக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ கூறும் பொழுது ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வழக்கிலே. அவர்களும் ஈரோட்டில் இருந்தார்கள். செந்தில் பாலாஜியினுடைய சகோதரரும் ஈரோட்டில் இருந்தார். இதை தவிர்த்து அவர்கள் ஒன்று கூடி பேசியிருந்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் காவல்துறையிடம் இல்லை என்ற கருத்தை சொல்லியிருந்தார்கள். ஆனால் காவல்துறையினர் அதன் தொடர்ச்சியாக தற்போது வாதங்களை முன்வைக்கும் பொழுது தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். எந்தெந்த இடங்களில் எல்லாம் ஒன்று கூடி இந்த சதி திட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லும் பொழுது சென்னையில் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதி, சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதி போன்ற இடங்களில் ஒன்று கூடித்தான் இந்த சதியில் ஈடுபட்டார்கள். தற்போது தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு இருந்து வருகின்றது. இந்த அரசை கவிழ்ப்பதற்கான ஒரு சதி முயற்சி, அதுவும் குறிப்பாக கூட்டுச்சதி என்ற அடிப்படையில் இந்த வழக்குகளை நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் என்று வழக்கு தொடர்பான விவரங்களை அந்த விவரங்களை எல்லாம் தற்போது நீதிமன்றத்திலே காவல்துறை சார்பில் வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். எந்தெந்த சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது, எதற்காக கூட்டுச்சதி போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பதையெல்லாம் தற்போது நீதிபதி இளந்திரன் அவர்களுக்கு முன்பாக காவல்துறை தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அனைவரும் ஒன்று கூடிய இடம் எது என்றால் ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் என்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு முக்கியமான விவரத்தை தற்பொழுது காவல்துறை சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது இவர்கள் ஒரே நகரத்தில் தான் இருந்தார்களே தவிர ஒன்றாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் எந்த ஆதாரங்களையும் காவல்துறை இதுவரை வழங்கவில்லை என்று சற்று முன்பாக திமுக வழக்கறிஞர்கள் சொல்லியிருந்தார்கள். அதற்கான பதிலை தற்பொழுது காவல்துறை ஆதாரங்கள் அடிப்படையில் நீதிமன்றத்தில் வழங்கியிருக்கின்றார்கள். அனைவரும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதி, சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதி, இவற்றிலெல்லாம் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் ஒன்றாக அறையெடுத்து தங்கியிருந்து அங்கிருந்துதான் கூட்டுச்சதியில் ஈடுபட்டார்கள். தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். அவர்கள் ஒரே நகரத்தில் அல்ல, ஒரே இடத்தில் தான் இருந்தார்கள் என்பதற்கான செல்போன் டவர் ஆதாரங்கள் காவல்துறை வசம் சிக்கி இருக்கின்றன என்பதையும் திமுக தரப்பு வழக்கறிஞர்களுடைய அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலாக நீதிமன்றத்திலே காவல்துறை சார்பில் வாதங்களை முன்வைக்கும் பொழுது சொல்லி இருக்கின்றார்கள். குற்றச்சதிக்கு வலுவான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றன. செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக்குமார் 40க்கும் மேற்பட்ட முறை குற்றம் சாட்டப்பட்டவர்களோடு ஒரே இடத்தில் இருந்திருக்கின்றார் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். இது இந்த வழக்கில் ஒரு மிகுந்த முக்கியத்துவம் உடையதாக பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்பாக காவல்துறை சார்பிலே பத்திரிகை செய்தியெல்லாம் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு, அசோக்குமாருக்கு, அவருடைய ஆதரவாளர்களுக்கு எந்த அளவு தொடர்பு இருக்கின்றது என்பதையெல்லாம் காவல்துறையினர் பத்திரிகை செய்தியின் மூலமாக சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது அதை காட்டிலும் கூடுதல் ஆதாரங்கள் என்ன என்பதை நீதிமன்றத்திலே காவல்துறை தரப்பில் வாதங்களை முன்வைக்கும் பொழுது தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக அசோக்குமாரை பொறுத்தவரை இந்த குற்றச்சதியில் ஈடுபட்டவர்களோடு கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட முறை ஒன்றாக இருந்திருக்கின்றார். 40 முறைக்கு மேலே ஒன்றாக அவர்களோடு இருந்திருக்கின்றார். தனியார் நட்சத்திர விடுதியிலே இருந்து ஒன்று கூடி சதி ஆலோசனையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். செந்தில் பாலாஜியோடு இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தொலைபேசி உரையாடல் மூலமாக தொடர்பில் இருந்ததும் தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரே இடத்தில் இருந்து சதி ஆலோசனையில் பங்கு பெற்றார்கள் என்பதும் செல்போன் டவர் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது என்ற கருத்தை எல்லாம் காவல்துறையினர் சொல்லி வருகின்றார்கள். இதுவரை அசோக்குமார் மற்றும் குற்றவாளிகள் தொடர்புடைய விவரங்களைத்தான் காவல்துறை சார்பில் வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாதம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்திலே செந்தில் பாலாஜி எந்த இடத்தில் இதில் தலையிட்டார் என்பதையும் அவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் எப்படி தொடர்புக்கு வந்திருக்கின்றார் என்பதையும் இன்னும் தங்களுடைய வாதத்திலே சில நிமிடங்களில் காவல்துறை தரப்பில் கூற இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். ஹவாலா பணத்தை இந்த குற்றச்சதியில் ஈடுபட்டதற்கான ஆதாரமாகவும் கூட நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம் என்ற ஒரு தகவலையும் தற்போது காவல்துறை சார்பிலே நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். ஹவாலா பணத்தை பயன்படுத்தி தான் இந்த குற்றச்சதியில் ஈடுபட்டார்கள், அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. இதன் மூலமாகத்தான் பணத்தை பட்டுவாடா செய்வதற்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள். இந்த அரசை சீர்குலைப்பதற்கான முயற்சியிலே செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர்
40க்கும் மேற்பட்ட முறை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களோடு ஒன்று கூடி பேசியிருந்ததற்கான செல்போன் டவர் ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாக காவல்துறையினர் தற்போது நீதிமன்றத்தில் கூறியிருக்கின்றார்கள். காவல்துறை தரப்பிலே மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் தான் தற்போது இந்த வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்.